Good morning everyone. Me Ezhilarasi Jaipandiyan. Today's topic is types of chemical reactions. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வேதி வினைகளின் வகைகள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்றதை பார்க்கலாம். இன்ஃபர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதாவது பல்வேறு வேதி வினைகளின் வகைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு acquire knowledge about combination reaction and skill to perform a combination reaction using quick lime and water. சுட்ட சுண்ணாம்பு மற்றும் நீரை பயன்படுத்தி சேர்க்கை வினை நடைபெறுவதை செய்து பார்க்கும் திறனை பற்றி நம்ம எப்படி பெறுவது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததான் ஐடென்டிஃபை அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ். மீள் மற்றும் மீளா வினைகளை அடையாளம் காணுதல் மற்றும் வேறுபடுத்துதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக எக்ஸ்பிளைன் த ரிவர்சபிள் ரியாக்ஷன் அக்கரிங் அட் த ஈக்லிபிரியம் ஸ்டேட், அதாவது சமநிலையின் தன்மைகளை பட்டியலிடுதல் மற்றும் அதை பற்றி விளக்கம், அதை தெரிந்து கொள்ளலாம். அண்ட் தென் லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் ஸ்டேட்ஸ், அதாவது வேதிவினையினுடைய வேகத்தை வரையறுதல், அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். டிஃபைன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் தென் டிஸ்கஸ் த டிபெண்டன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆன் கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர் அண்ட் கேட்டலிஸ்ட் அண்ட் டிஃபைன் pH அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேதிவினையினுடைய வேகம் வரையறை செய்தல், அடுத்ததாக செறிவு, வெப்பநிலை மற்றும் வினையூக்கிகளை பொறுத்து வினைவேகத்தினுடைய மாற்றம் அப்படிங்கிறதை பற்றி நம்ம எப்படி வரையறை செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக pH வரையறை, pHனா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு correlate the concentration of hydrogen ions and pH with neutral, acidic and basic nature of aqueous solutions, and then recognize the importance of pH in everyday life. Finally, explain the term ionic product of water, அதாவது நடுநிலை அமில மற்றும் காரத்தன்மையுடைய நீர் கரைசல்களின் ஹைட்ரஜன் அதனுடைய அயனி செறிவு மற்றும் pHஐ நம்ம எப்படி தொடர்பு படுத்துவது, அன்றாட வாழ்க்கையில் pHனுடைய முக்கியத்துவம் கண்டுணர்தல், கடைசியாக நீரினுடைய அயனி பெருக்கத்தை விளக்குதல், இதையெல்லாம் இந்த பாடத்தினுடைய முக்கியமான கற்றல் நோக்கங்கள், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வேதி வினைகளின் வகைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பேசிக்காக நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யூஷுவலாக இன் டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் பாண்ட்ஸு, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம இந்த பாடத்தில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது மூலமாக தான் நடக்குது. ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியணும். கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அண்ட் தென் in our day-to-day life, you could observe many chemical reactions. A clear understanding of these reactions is essential in order to manipulate them for the sake of human life and environment அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெய்லி லைஃப்பில் வேதியியல் அப்படிங்கிறது முழுவதும் வேதி வினைகளை பற்றி தான் குறிப்பிடப்படுது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய வேதி வினைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மனித இனம் மற்றும் நம்முடைய சுற்றுச்சூழல் இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த வேதி வினைகளினுடைய தொடர்பு அப்படிங்கிறதை பற்றின விளக்கம் அப்படிங்கிறது இன்றியமையாததாக குறிப்பிடப்படுது. ஸோ கெமிஸ்ட்ரி மெயின்லி focuses on chemical reactions. Let us try to find the answer for the following questions. அதாவது வேதியியல் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதி வினைகளை முழுமையாக விளக்குதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடியது தான். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனுடைய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ நீட் எனர்ஜி டு play, walk, run or to perform various physical activities
வேர் டு யூ கெட் த எனர்ஜி ஃப்ரம்? நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? நம்ம விளையாடுறதுக்கு, ஓடுறதுக்கு, நடக்கிறதுக்கு, அதர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம், உடல் சார்ந்த செயல்திறன்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? ஹவு டு பிளான்ஸ் க்ரோ அண்ட் கெட் த ஃபுட்? நம்ம பார்க்கக்கூடிய அந்த தாவரங்கள்லாம் எப்படி வளருது, அதுக்கு தேவையான உணவை எப்படி பெறுது அப்படிங்கிறது. ஹவு டஸ் அ கார் மூவ் யூஸிங் ஃபியூல்? ஒரு கார் வந்து எரிபொருளை கொண்டு எப்படி அது இயங்குது. அண்ட் தென் why does iron rest on its exposure to water or air? நம்ம வந்து நீர் அல்லது காற்றோட தொடர்பு கொள்ளும் பொழுது இரும்பு ஏன் துருப்பிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் எல்லாம் நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு மெயின் விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், வேதி வினைகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படி வந்து செரிமானம் அடையுது, நம்மளுக்கு தேவையான எனர்ஜி, யூ கெட் எனர்ஜி ஃப்ரம் த டைஜஷன் ஆஃப் த ஃபுட் யூ ஈட். பிளான்ஸ் க்ரோ பை அப்சார்பிங் நியூட்ரிஷன்ஸ் ஃப்ரம் த earth அண்ட் கெட் their ஃபுட் பை ஃபோட்டோசிந்தசிஸ். இதெல்லாம் நம்ம வந்து சின்ன கிளாஸ்லேருந்து தெரிஞ்சுட்டு வர விஷயங்கள் தான். ஸோ இது வந்து எப்படியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது, பிளான்ஸ் வந்து அதுக்கு தேவையான சாப்பாடு எப்படி அது வந்து உருவாக்குது, நம்ம வந்து நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய அந்த உணவு எப்படி டைஜஷன் ஆகுது, அதிலிருந்து நம்மளுக்கு தேவையான எனர்ஜி எப்படி கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக தான் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு மெயினாக கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் அ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேதிவினை நடைபெறுது அப்படின்னா அப்போ என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ in a chemical reaction, the atom of reacting molecules or elements are rearranged to form new molecules அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மூலக்கூறுகள், அணுக்கள் அல்லது தனிமங்கள் இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டு புதிய மூலக்கூறுகள் அப்படிங்கிறது உருவாகுது. அதன் மூலமாக தான் அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்குது, வேதி வினைகள் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் ஆர் broken அண்ட் நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. அதாவது அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்புகள் அப்படிங்கிறது உடஞ்சிடுச்சுன்னா புதிய வேதி பிணைப்புகள் அப்படிங்கிறது உருவாகுது. மூன்றாவதாக பாண்ட் பிரேக்கிங் அப்சார்ப்ஸ் எனர்ஜி வேரஸ் பாண்ட் ஃபார்மேஷன் ரிலீசஸ் எனர்ஜி. அதாவது ஒரு பிணைப்பு உடையுதுன்னா அது உடையும் பொழுது ஆற்றல் அப்படிங்கிறது என்ன ஆகுது, உறிஞ்சப்படுது. அதுபோல் அந்த பிணைப்பு உருவாகும் போது ஆற்றல் அப்படிங்கிறது வெளிப்படுது, உமிழப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஒரு வேதிவினை நடைபெறும் போது என்ன நடக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது என்ன நடக்குதுங்கிறத நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் ஹவ் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரெப்ரசன்டட், அதாவது வேதிவினைகள் அப்படிங்கிறது எப்படி குறிப்பிடப்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கான விஷயங்கள் இருந்து தான் நம்ம போகிறோம், ரொம்ப கடினமானது ஒன்றும் கிடையாது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இட் ஃபார்ம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஆஃப்டர் ரியாக்ஷன் நம்ம ரியாக்டட் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இது நம்மளுக்கு கிடைக்குது அப்படி சொன்னால் இது எப்படி நம்மளுக்கு கிடைச்சது, மீத்தேனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, கார்பன் டை ஆக்சைடும் நீரும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து எப்படி அதை குறிப்பிடுறது, இந்த வினையை வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அடுத்து சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா திஸ் ஈக்குவேஷன் டஸ் நாட் கிவ் த கெமிக்கல் காம்போசிஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து கெமிக்கல் காம்போசிஷன் அப்படிங்கிறத கொடுக்காது ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். அதாவது வினைப்படு பொருள் வினை விளை பொருளினுடைய வேதி இயைபு அப்படிங்கிறத இது கொடுக்காது. ஸோ டு லேர்ன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம இந்த வேதி வினையனுடைய பண்புகளை பற்றி நம்ம
தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேதி சமன்பாடு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா குறிக்கணும். ஸோ அந்த வேதி சமன்பாடை எப்படி குறிப்பிடுறது? வேதி வினையில் ஈடுபடக்கூடிய பொருட்களினுடைய பெயர்களை நம்ம என்ன செய்யலாம்? வேதி வாய்ப்பாடுகளால் குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ in the chemical equation, the chemicals of the reaction are represented by their chemical formulas ன்னு சொல்கிறாங்க. The compounds are elements which undergo reactions, that means reactants, are shown to the left of an arrow, and the compounds formed, that means products, are shown to right of the arrow அப்படி சொல்கிறாங்க. அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ரியாக்டன்ஸ், வினை விளை பொருள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்தது நம்மளுக்கு வினையில் ஈடுபடக்கூடிய பொருள் தான் வினை விளைபொருள், வினைப்படு பொருள். இந்த சைடு மீத்தேனும் ஆக்சிஜனும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மீத்தேனும் ஆக்சிஜனும் இருக்கு இல்லையா? இது வந்து தமிழில் வினை படு பொருட்கள். எதெல்லாம் நம்ம ரியாக்ஷனுக்கு உட்படுத்துகிறோமோ ரியாக்டன்ஸோ அதெல்லாம் வினைப்படு பொருள். இது வந்து ரியாக்டன்ஸ். இவங்க ஆஃப்டர் வினைக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது கார்பன் டை ஆக்சைடும் நீரும் கிடைக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு, நீர், வாட்டர் இது கிடைக்குது இல்லையா? இதுதான் வந்து ப்ராடக்ட்ஸு, அதாவது வினை விளைபொருள். தமிழில் சொல்லணும்னா வினை விளைபொருள். இது ப்ராடக்ட்ஸ். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரியாக்டன்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது ப்ராடக்ட்ஸ். இது வந்து வினை படுபொருள், வினை விளைபொருள். இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, எப்போதுமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த சமன்பாடு வந்து ஒரு முழுமையான சமன்பாடா அப்படின்னு சொன்னால் முழுமையான சமன்பாடு கிடையாது. பிகாஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் ஸ்டேட்ஸ் தட் மேட்டர் cannot be created ஆர் destroyed. அதாவது இந்த சமன்பாடு கூட முழுமையற்ற சமன்பாடு, வேதி சமன்பாடு தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா பொருண்மை அழியா விதிப்படி பொருண்மையை நம்ம என்ன செய்ய முடியாது? ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்போ என்ன செய்யறது? ஒரு வேதிவினையின் மூலம் புதிய அணுக்களை நாம் என்ன செய்ய முடியாது? உருவாக்க இயலாது. மாறாக ஒரு வேதிவினையின் மூலம் பல்வேறு வழிகளில் அணுக்களை நம்ம என்ன செய்யலாம்? மாற்றி அமைத்து ஒரு புதிய சேர்மத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. You cannot create new atoms by a chemical reaction. In contrast, they are rearranged in different ways by a chemical reaction to form a new compound அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம ஒரு சமன்பாடை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது. கீழே நம்ம மீத்தேன் மற்றும் ஆக்சிஜன் அந்த சமன்பாடை வச்சு நம்ம வந்து அந்த ரியாக்ஷன்ஸை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத உங்களுக்கு காண்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கரெக்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது சொல்லலாம். பிகாஸ் CH4 ப்ளஸ் ஆக்சிஜன் அப்படிங்கிறது 2O2 அப்படின்னு எடுத்திருக்கோம். இட் வில் கிவ்ஸ் CO2 ப்ளஸ் 2H2O கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா இப்போது கார்பன் அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை இருக்குது? ஒரு கார்பன் இருக்குது. இங்கேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ C11 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா H2ன்னு இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸுக்காக நான் இங்கே 2 போட்டிருக்கேன். ஸோ 2 × 2 அப்போது நம்மளுக்கு 4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஹைட்ரஜன் எத்தனை கிடைக்குது நம்மளுக்கு? ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு 4 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 2 × 2 4 ஆக்சிஜன் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஏன் இங்கே நம்ம 2 போட்டிருக்கோன்னா இங்கே 2 ஆக்சிஜன் இங்கே ஸ்பிட்டாக இருக்குது, இங்கே 2O அப்படி சொல்லி இங்கே ஒரு 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ 4 ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இங்கே நம்ம 2 போட்டு அதை என்ன செய்கிறோன்னா பேலன்ஸ் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு சிம்பிளாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ ஒரு சமன்பாடை நம்ம இப்படி தான் சமன் செய்ய முடியும். இதுலேயே உங்களுக்கு வந்து கேஸு, லிக்விடு, சாலிடு எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் கூட ஃபர்தராக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ CH4 மீத்தேன் கேஸ், அதனுடைய
ஸ்டேட் என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆக்சிஜன் கேஸ் ஸ்டேஜ், ஜிங்கிறதெல்லாம் கேஸு. கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு கிடைக்கிறதும் கேஸியஸ் ஸ்டேஜ் தான். அண்ட் தென் வாட்டர் இஸ் ஆல்சோ கேஸியஸ் ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் பேலன்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது 2 மார்க்ஸ் டெஃபினிஷனில் கேட்பாங்க. ஸோ சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாடு, அந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது நீங்கள் இப்போ சொன்ன அதே விஷயங்கள் தான். A balanced chemical equation is the simplified representation of a chemical reaction which describes the chemical composition, physical state of the reactants and the products and the reaction conditions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாடு அப்படின்னா ஒரு வேதி வினையின் வேதி இயல்பு, வினைப்படு மற்றும் வினை விளை பொருளினுடைய இயற்பியல் நிலைமையை மற்றும் வினை நடைபெறும் சூழ்நிலையை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன், 2 மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க. இன்கேஸ் அதை எப்படி அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் இங்கே எழுதுறது அப்படின்னு கேட்டாலும் கூட நீங்கள் இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணி காமிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஆஃப்டர் தட் மோர் டு நோவில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடியதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். தட் மீன்ஸ் எஸ்னா சாலிடுக்கு சிம்பிள் எஸ் போடுவாங்க, லிக்விடுக்கு எல், கேஸ்க்கு ஜி, தென் அக்வஸ் சொல்யூஷனுக்கு ஏக்யூ. தமிழ் மீடியமில் திண்மம் அப்படின்னா எஸ்ஸு, நீர்மம்னா எல், வாயுனா ஜி, நீர்க்கரைசல் அப்படின்னா ஏக்யூ. ஸோ இந்த நிலைமை அல்லது இயல்நிலை குறியீடு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல சிம்பிளாக நம்ம வந்து அதை எப்படி டிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வேதிவினையினுடைய வகைகளில் அணுக்களினுடைய மறுசீரமைப்பு தன்மையை பொறுத்து அதை வகைப்படுத்துகிறாங்க. ஸோ அதை வகைப்படுத்துதல் அப்படிங்கிறதுல ஒரு சில உட்பிரிவுகளை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த உட்பிரிவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் 4 உட்பிரிவுகளாக கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 உட்பிரிவுகளில் பிரிதல் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. எரிதல் வினைகள் 5, எரிதல் வினைகளோடு சேர்த்து 5 வினைகளாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் வேதிவினையினுடைய வகைகளில் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். சேர்க்கை அல்லது கூடுகை வகைகள். So combination reactions, it will explain element plus element gives compound, and then compound plus element gives compound, compound plus compound gives compound. So the 3 types of reactions அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது சேர்க்கை அல்லது கூடுகை வகைகள் அப்படிங்கிறதுல தனிமம் ப்ளஸ் தனிமம் என்ன கொடுக்கும்னா சேர்மம் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்ததாக சேர்மம் ப்ளஸ் தனிமம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு சேர்மமாகத்தான் கிடைக்கும், இங்கே கொடுத்துருக்கிறது. மூன்றாவதாக சேர்மம் ப்ளஸ் சேர்மம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு சேர்மமாக தான் கிடைக்கும். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஒன், பட் அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணி படிப்பீங்க. அந்த மாதிரி படிக்க வேணாம், நான் உங்களுக்கு ஈஸியாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எடுத்துக்கக்கூடிய எலமெண்ட் அப்படிங்கிறது ஏ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா, ஏங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணுற எலமெண்ட், இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணுற எலமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இன்னொரு எலமெண்ட்டாக நான் பி அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இங்கே சேர்க்கை அல்லது கூடுகைனாலே அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியுது. காம்பினேஷன் அப்படின்னாலே அது ரெண்டும் எப்படி இருக்கும், ஒன்றா இருக்கும் கூடுகை அப்படின்னு சொல்லும்போது. அப்போ அந்த ஏ அண்ட் பி ரெண்டும் சேர்ந்தது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து சேர்க்கையில் கிடைக்கக்கூடிய வினைகள். ஸோ ஏ அண்ட் பி அப்படிங்கிற அந்த 2 எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் அது சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா காம்பவுண்ட் அப்படிங்கிற ஒரு, அதாவது சேர்மம் அப்படிங்கிறது கிடைக்கிது, காம்பவுண்டுங்கிறது கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு வந்து இது எக்ஸாம்பிளெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்டில்
சல்ஃபர் ப்ளஸ் ஆக்சிஜன் மீன் சோடியம் ப்ளஸ் ஆக்சிஜன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ சோடியம் டை ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்குது. செகண்ட் எக்ஸாம்பிளாக அது சொல்லியிருக்கு. செகண்டில் சோடியம் ப்ளஸ் குளோரின் அது எடுத்திருக்காங்க. ஸோ சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது கிடைக்குது.